என்ன ஃப்ரெண்ட்ஸ், கோகுலாஷ்டமிக்கு கண்ணனுக்கு வெண்ணெய் படைச்சிடலாமா? பாலை காய வச்சு தயிரை உர ஊற்றி வெண்ணெய் செலுப்புறதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். பட் அந்த வெண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இப்போ சட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் வெண்ணெய் ரெடி பண்ணிடலாம். ஸோ வெண்ணெயை கையில் வச்சு நெய் களைவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நெய்யை கையில் வச்சுட்டு எதுக்கு வெண்ணெய் களையணும்? ஒரு தாம்பளமும் ஒரு 4 ஐஸ் க்யூப்ஸும் 3 ஸ்பூன் நெய்யும் இருந்தால் போதும். ஒரு குட்டி பந்து வெண்ணெயை ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு தாம்பளத்தட்டில் 4 ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் நெய்யும் விட்டாச்சு. இந்த 3 ஸ்பூன் நெய்யை இந்த ஐஸ் க்யூப்ஸோடு சேர்ந்து ஒரு நிமிஷம் வேணாங்க, கொஞ்சம் நேரம் பெரட்டினாலே உங்கள் கையில் வெண்ணெய் திரண்டு வந்துடும். பட் இந்த வெண்ணெயை நீங்கள் அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் பாலை தயிராக்கி அதிலேருந்து வெண்ணெய் கொடுத்து பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இது நம்ம கையில் நெய் இருக்குது சட்டுன்னு சாமிக்கு படைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு டிப் தான் இது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோகுலாஷ்டமி ஸ்பெஷலாக கண்ணனோட கால் தடத்துக்காக ரெடிமேட் வீட்லேயே கோல பவுடர், அரிசி மாவும் ரவையும் வச்சு கோல பவுடர் ரெடி பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.